Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம எக்ஸல்ல வியூ பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோல ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா ரிவ்யூ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி போட்டுருக்கோம். பிளேலிஸ்ட் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்துட்டு நம்ம வியூ பார்க்க போறோம். வியூல பாருங்க 5 ஒர்க் புக் வியூஸ் வந்து நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா நார்மல்னா ஒண்ணும் இல்லைங்க. பாருங்க நான் அதை கிளிக் பண்ணவே இல்லை, ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா கிளிக் ஆகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வியூ பேரே நார்மல் தான். ஓகேங்களா? நம்ம எந்த வியூல இருந்தாலும் நமக்கு எப்பவுமே யூஸ் பண்ற வியூ வேணும்னா நம்ம நார்மல் வந்து கிளிக் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பேஜ் லேஅவுட். இப்ப நமக்கு இந்த வந்து ஒர்க் புக் அப்படிங்கிறது நிறைய காலம்ஸ் இருக்கும், நிறைய ரோஸ் வந்து நமக்கு இருக்கும். ஆனா இதை நம்ம பிரிண்ட் எடுக்கும் போது எல்லாமே ஒரே பேஜ்ல நமக்கு வராது, பேஜா ஸ்பிளிட் ஆகிதான் நமக்கு வரும். அந்த மாதிரி பேஜ் ஸ்பிளிட் பண்ற வியூ தான் வந்துட்டு பேஜ் லேஅவுட் வியூ. இப்ப இதை கிளிக் பண்ணோடனே பாருங்க நமக்கு பேஜஸ் வந்து ஸ்பிளிட் ஆயிடும். பாத்தீங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ், இது வந்து செகண்ட் பேஜ். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் பேஜ் எல்லாமே நமக்கு வந்து வியூ ஆகும். பாருங்க இது வந்து தேர்ட் பேஜ், இது வந்து ஃபோர்த் பேஜ். அதே மாதிரிதான் நமக்கு சைட்லயும் நம்ம யூஸ் பண்ணி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே பேஜஸ்ல வந்து நமக்கு ஸ்பிளிட் பண்ணி காமிக்கும். அதுதான் வந்து பேஜ் லேஅவுட் வியூ. பேஜ் லேஅவுட்ல மட்டும்தான் நமக்கு ரூலர் வந்து வியூ ஆகும், ஹெட்டர் ஃபூட்டரும் வியூ ஆகும். ஏன் அப்படின்னா பேஜ் லேஅவுட்ல தான் நம்ம பேஜா ஸ்பிளிட் பண்ணும்போது ரூலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நமக்கு யூஸ் ஆகும், ஹெட்டர் ஃபூட்டரும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம ஹெட்டர் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரூலரையும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சரி, இப்ப வந்துட்டு நம்ம பேஜ் லேஅவுட்ல இருக்கோம். மறுபடியும் ஃபர்ஸ்ட் இந்த வியூவே போகணும்னா என்ன பண்ணிக்கலாம், நார்மல் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு நார்மல் வந்து, ஆனா இந்த டாட் லைன் பாருங்க இது வந்து நமக்கு ரிமூவ் ஆகாது. ஏன்னா இதுதான் பேஜா வந்து நமக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்காக அது நமக்கு இருக்கு. பேஜ் பிரேக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எது வரைக்கும் டைப் பண்ணிருக்கோமோ அது மட்டும் நமக்கு வியூ ஆகும். பாருங்க நான் இது வரைக்கும் தான் டைப் பண்ணிருந்தேன், அப்ப எனக்கு இது மட்டும் வியூ ஆகுது. இல்ல நார்மல் வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு எஃப்ல கொஞ்சம் டைப் பண்றேன். இப்ப பாருங்களேன் பேஜ் பிரேக் ரிவ்யூ கொடுக்கும்போது நமக்கு எஃப்ஓட சேர்த்து வந்து வியூ ஆகும். ஓகேங்களா? எவ்வளவு டைப் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும் நமக்கு காமிக்கிறதா பேஜ் பிரேக் ரிவ்யூ. தென் கஸ்டம் வியூஸ் அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணி அதுல வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப நாம எந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஏரியாவை பார்க்கணும்னா அந்த கஸ்டம் வியூஸ்குள்ள போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஏரியாவை கிளிக் பண்ணிட்டோம்னா போதும், நமக்கு அது வந்து காமிக்கும். இப்ப இங்க பாருங்க நான் ஓன்ல இருந்து இந்த 3 லைனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கஸ்டம் வியூஸ் வந்துட்டு ஆட் கொடுத்துட்டு சும்மா நியூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்ப எனக்கு அதுல வந்து ஆட் ஆயிருக்கும். இப்ப நான் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த இடத்துல என் கர்சர் வச்சுட்டு இங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் கஸ்டம் வியூஸ்ல போட்டதை பார்க்கணும். அப்ப அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்க நான் போட்டு வச்சுட்டு காமிக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு ஷோ கொடுத்துட்டீங்கன்னா போதும், நமக்கு அதை வந்து செலக்ட் பண்ணி காமிச்சிருக்கும். அதே மாதிரி நான் இந்த புக் உள்ள எவ்வளவு ஷீட்ஸ் ஓபன் பண்ணாலும் சரி, எந்த ஷீட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கஸ்டம் நியூஸ் போட்டிருந்தது பார்க்கணும் அப்படின்னா நம்ம பாத்துக்கலாம். கஸ்டம் நியூஸ் வந்துட்டு நியூஸ் செலக்ட் பண்ணிட்டு ஷோ கொடுத்துருங்க. பாருங்க நான் ஷீட் 3ல கிளிக் பண்ணி தான் கொடுத்தேன். ஷீட் 2ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது வந்து காமிச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஃபுல் ஸ்கிரீன். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு மெனூஸ் அண்ட் டேப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு ஃபுல் ஸ்கிரீன் வந்து நமக்கு காமிக்கும். இது மறுபடியும் நார்மல் கொண்ட வரைக்கும் க்ளோஸ் பண்ணீங்கன்னா அது க்ளோஸ் ஆகும். அப்போ நம்ம மினிமைஸ் பண்ணிட்டு தென் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நமக்கு வந்து நார்மல் ஆகும். ஓகேங்களா? தென் ரூலர் வந்து நான் சொன்னேன் பேஜ் லேஅவுட்ல தான் நமக்கு ரூலர் வந்து வியூ ஆகும். வேண்டாம் அப்படின்னா டிக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணும் அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம். நார்மல் வியூல வந்துட்டு நமக்கு ரூலர் வராது, அதுக்காண்டி அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ஹைட்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க ஃபார்முலா பார். என்ன ஃபார்முலா பார்? இதுக்கு பேரு நேம் பாக்ஸ்ன்னு பார்த்தோம். நம்ம ஃபார்முலா ஏதாவது போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஐடென்டிஃபை ஆகும் பார்த்தோம். பாருங்க கர்சர் வைக்கும் போதே காமிக்குது ஃபார்முலா பார் அப்படின்னு. அந்த லைனே நமக்கு வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணும் அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம். தென் கிரிட் லைன் அப்படின்னா இந்த லைன்ஸ் அதெல்லாம் வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணும்னா நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் அப்படின்னா ABCD 1 2 3 4 வேண்டாம்னா ரிமூவ், வேணும்னா டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் ஜூம் வந்து நம்ம எவ்வளவு % ஜூம் வேணாலும் பண்ணிக்க முடியும். இங்க வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கேயும் நம்ம பண்ணுவோம். பாருங்க மினிமம் எவ்வளவு ஜூம் நமக்கு 10%, மேக்ஸிமம் எவ்வளவு பாருங்க 400%, மிட் ஜூம் வந்துட்டு 100%. நம்ம எங்க கர்சர் வச்சிருந்தாலும் நார்மலுக்கு வேணும்னா 100 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், நமக்கு 100க்கு வந்துடும். ஜூம் டு செலக்ஷன் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கோல அந்த ஏரியா மட்டும் ஜூம் இந்த மாதிரி. ஓகேங்களா? செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் ஜூம் ஆகும். மறுபடியும் நார்மல் வேணும்னா 100% வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
தென் நியூ விண்டோ அப்படின்னா இதுல இந்த விண்டோல என்னென்னலாம் இருக்கோ இது எல்லாமே நமக்கு இன்னொரு விண்டோவா கிரியேட் ஆகும். அதுல இருக்கிறதுலாம் இதுல ஆட் ஆகும், இதுல இருக்கிறதுலாம் அதுல ஆட் ஆகும். நம்ம வந்து MS Word பார்க்கும்போது நியூ விண்டோ, அரேஞ்ச் ஆல் எல்லாமே பார்த்திருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நமக்கு இருக்கும். நியூ விண்டோ கிளிக் பண்ணோடனே பாருங்களேன், இன்னொரு விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. பாருங்க, 2 விண்டோ வந்து காமிக்கும். நான் ஃபார் நியூஸ்ன்னு சேவ் பண்ணிருக்கேன், ஃபார் நியூஸ் 1, ஃபார் நியூஸ் 2. ஆனா நம்ம 1ல எடிட் பண்ணாலும் 2லயுமே எடிட் ஆயிருக்கும். அரேஞ்ச் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கிற விண்டோஸ் எல்லாமே ஒரே ஸ்கிரீன்ல அரேஞ்ச் ஆகும். அது எந்த மாதிரி அரேஞ்ச் ஆகும் நீங்க காமிக்கும். ஹரிசாண்டல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஹரிசாண்டல்ல நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். இல்ல வெர்டிகலா அரேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நம்ம எதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்றோமோ அது மட்டும் நமக்கு ஸ்க்ரோல் ஆகும். நார்மல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எந்த விண்டோ நமக்கு வேணுமோ அதை மட்டும் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நமக்கு நார்மல் வந்துடும். ஓகேங்களா? தென் ஃப்ரீஸ் பேன். இப்ப பாருங்க, இந்த டேபிள்ல வந்து நான் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் பாருங்களேன், ஹெட்டிங்ஸ் வந்து போட்டிருக்கேன். மந்த், யூஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் அமௌண்ட். இது மட்டும் எனக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்க்ரோல் ஆகக்கூடாது. இப்ப நான் ஸ்க்ரோல் பண்ற பாருங்க, ஸ்க்ரோல் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இது ஸ்டார்டிங் 23 தான் காமிக்குது. இப்படி ஸ்க்ரோல் ஆகக்கூடாது, எனக்கு ஹெட்டிங் ரோ மட்டும் ஃப்ரீஸ் ஆகி நிக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரீஸ் பேன் வந்துட்டு பாருங்க, ஃப்ரீஸ் டாப் ரோ இது செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஸ்க்ரோல் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ரோ வந்து நமக்கு ஸ்க்ரோல் ஆகாது, அப்படியே இந்த மாதிரி நிற்கும். இல்ல வேண்டாம் அப்படின்னா எகைன் ஃப்ரீஸ் பேன் கிளிக் பண்ணிட்டு அன்ஃப்ரீஸ் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு நார்மலா இருக்கும். தென் ஸ்பிளிட் அப்படின்னா ஒரு ஷீட்டை நம்ம ஸ்பிளிட் பண்றோம். பாருங்க, ரூலர் நமக்கு வந்துச்சு. எப்படி வேணாலும் மூவ் பண்ணி வச்சு ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும். வேண்டாம் ஸ்பிளிட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். ஹைட் கொடுத்துட்டீங்கன்னா ஹோல் ஷீட்டே நமக்கு வந்து ஹைட் ஆயிடும். பாருங்க, இந்த மாதிரி. மறுபடியும் வேணும்னா அன்ஹைட் கிளிக் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுல எந்த புக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும், நமக்கு மறுபடியும் அன்ஹைட் ஆயிருக்கும். இப்ப இன்னொரு ஷீட்டுக்கும் அன்ஹைட் வேணும்னா எகைன் நம்ம கிளிக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தென் சேவ் ஒர்க் ஸ்பேஸ். சேவ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா நம்ம எவ்வளவு ஷீட்ஸ் வேணாலும் ஓபன் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஒரு புக்குக்குள்ள வந்து நம்மளால போட்டுக்க முடியும். எவ்வளோ டாக்குமெண்ட், எக்ஸல் டாக்குமெண்ட் வேணாலும் ஓபன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரே புக்குக்குள்ள நம்மளால அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து சேவ் ஒர்க் ஸ்பேஸ். ஓகே, தென் ஸ்விட்ச் விண்டோஸ். இங்க வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம்ல, இந்த விண்டோ போகணுமா இல்ல இந்த விண்டோ போகணுமான்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிறதா ஸ்விட்ச் விண்டோஸ். எங்க நமக்கு போகணுமோ நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் மேக்ரோஸ். மேக்ரோஸ் மீன்ஸ் ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து பண்றது. பாருங்க, ரெக்கார்ட் மேக்ரோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. மேக்ரோக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இதுவும் நம்ம MS Wordல பார்த்திருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டவுட்ஸ் இல்லாம நல்லா கிளியரா பார்க்கணும் அப்படின்னா அதுல போய் பார்த்துக்கோங்க. மேக்ரோட நேம் வந்துட்டு நான் மேக்ரோ 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்ப நமக்கு வந்து ரெக்கார்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன டைப் பண்ணாலுமே எனக்கு அது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் இதை மட்டும் டைப் பண்ணிட்டேன். எகைன் மேக்ரோஸ் வந்துட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங், ரெக்கார்டரை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப நான் இங்க டைப் பண்ணது எனக்கு இந்த இடத்துல வேணும். அப்ப என்ன பண்ணுவோம், மேக்ரோஸ் வந்துட்டு வியூ மேக்ரோஸ் வந்துட்டு பாருங்க, மேக்ரோஸ் 1 சேவ் பண்ணது இருக்கு. ரன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் டைப் பண்ணி வச்சிருந்தது எல்லாமே எனக்கு அந்த இடத்துல வந்துருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா மேக்ரோஸ். வியூ மேக்ரோஸ் அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்ச மேக்ரோவை எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் வியூ மேக்ரோஸ். இல்ல நம்ம நியூவா ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்ட் மேக்ரோஸ் போய் தான் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஓகேயா? சரி, இப்ப நம்ம எக்ஸல் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க தாராளமா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேலி ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். டேலி ERP9 முடிச்சுட்டு டேலி பிரைம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க BROSY Academy சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.